பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, மே மாத பலன்கள். இதில் நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, எங்கே நகருதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், அதனால் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அதே மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். புத பகவான் நீச்சமாக இருந்தார், ஆனால் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்தார். சுக்கிரனோடு இருந்ததுனால அவர் 7ஆம் தேதி மேச வீட்டுக்கு வர்றார். வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார், கடைசியாக தான் நகருவார். அதை நான் பலன் வரும்போது சொல்கிறேன். சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார். அது உச்ச வீடுன்னு சொல்கிறது. அதான் சித்திரை மாதம் அவங்களுக்கு. இப்போ அவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வருவார். ரிஷப வீட்டுக்கு வந்தாலும் அவர் வீட்டுக்கு 10ல் இருக்கிறதுனால திக்பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதான் குரு பயிற்சிங்கிறது. இவ்வளோ காலம் எங்கே இருந்தார்? ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது 14ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு போய் அவர் 1 வருஷ காலம் அங்கே தான் இருப்பார். இடையில அதிசாரம் வாங்கி கடை வீட்டுக்கு போவார். அதெல்லாம் நம்ம மாத பலன்களில் விரிவாக சொல்கிறேன். செவ்வாய் பகவான் கடக வீட்டில் பயணம் பண்ணியிருக்காரு, நீச்சமாக இருக்கார். கேது பகவான் ராகு கேது இந்த மாதம் 18ஆம் தேதி பயிற்சி. ராகு கேது பயிற்சி இந்த மாதம் 18ஆம் தேதி. இது வரைக்கும் மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு. கன்னி வீட்டில் இருந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகிறார். அதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். முக்கியமாக இந்த மாதத்தில் 2 பயிற்சி. அது தெருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான். அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் இருக்கின்ற, நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி கொண்டாடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக, உங்கள் நண்பன் என்ற முறையில் ஜோதிடர் டிஎஸ் மோகன்ராவ் சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள். சரி, இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. அதே மாதிரி குரு பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், வழி வந்துடுச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராகு கேது பயிற்சின்னு ஒரு 2 நாளில் வந்துடும், பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எனக்கு ஆன்லைனில் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்போ தான் முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை ஜாதகம் பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க. இப்போது இந்த மே மாதம் பிறந்திருக்கு. இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வேண்டிக் கொண்டே இருக்கும், நினைத்து கொண்டே இருக்கும் குமாரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்மம் அப்படின்னா சிங்கம், பர்ஃபெக்ஷன், பங்க்சுவாலிட்டி, நிர்வாகம், பிளானிங், திட்டமிடல், திட்டம் எல்லாமே சிம்மந்தான். சிம்ம வீடு பாதிக்கக்கூடாது அல்லது சூரியன் பாதிக்கக்கூடாதுன்னு பொதுவாக ஜோதிடத்தில் இருக்குது. இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? ஏன்னா குரு பயிற்சி ஆகிருக்கு, ராகு கேது பயிற்சி ஆகிருக்கு, சனி பயிற்சி ஆகிருக்கு. சனி பயிற்சி வீடியோ, குரு பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, ஒரு சிலர் கூட ஜாதகம் அனுப்பி பார்த்தீங்க. சரி, இந்த மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல 9-10ல் இருக்கார். 14ஆம் தேதி வரை மேசத்தில் இருக்கார். 15ஆம் தேதியிலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுவார். மேசத்தில் இருக்கும்போது சூரியன் உச்சம். நீங்கள் பவராக இருக்கீங்க, உச்சமாக இருக்கீங்கன்னு அர்த்தம், வலுவாக இருக்கீங்கன்னு அர்த்தம், நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். 10 வந்தால் திக்பலமாகறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு 10 திக்பலமாக இருக்கீங்க. உச்சம் எப்படியோ அதோட அதிகம் திக்பலங்கிறது. அப்போ அது எங்கே பார்க்கும்? நேராக 4ஆம் இடத்தை பார்க்குது. சூரியன் 4ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடத்தையும்
இங்கிருந்து 3ஆம் இடத்தையும் இங்கிருந்து 4ஆம் இடத்தையும் பார்க்குது. ஒரு சொத்தை ஒன்று விற்று இன்னொரு சொத்து வாங்குவீங்க. விற்காத சொத்து விற்கும். விலை உயர்ந்த ஒரு சொத்து ஒன்று வாங்குவீங்க. அது வீடாக இருக்கலாம், கட்டடமாக இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பிளாட்டாக இருக்கலாம், அல்லது வயலாக இருக்கலாம். கண்டிப்பாக இது இந்த மாதம் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, சூரியன் 10ல் இருக்கும்போது அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. அரசு தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு வெற்றி, அரசாங்க வேலை கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, 10ல் சூரியன் இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு யோகம், இடமாற்றம், ப்ரமோஷன். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கோயில் தர்மகத்தா, கோயில் நிர்வாகி, அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, நல்ல பெயர் உண்டு. 9ஆம் இடம்னா தர்மம் பண்ணுற இடம், 10ஆம் இடம்னா கர்மம் பண்ணுற இடம். அப்போ 9, 10ல் சூரியன் வரும்போது அரசாங்கத்தினாலேயோ அரசியல்னாலேயோ அப்பானாலேயோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, பெயர் புகழ் உண்டு. மாற்று கருத்து கிடையாது. சரி, அடுத்து ராசியிலேயே கேது இருக்காரே சார், 7ல் ராகு வந்திருக்காரு அப்படின்னா வரக்கூடாது. ராசியில் கேது இருக்கும்போது ஆன்மீக சிந்தனைகளை அதிகமாக வளர்த்துக்கணும், நல்ல ஞானத்தை வளர்த்துக்கணும். கேதுன்னா ஞானம். அப்போ நீங்கள் சிம்ம வீடு, பிளானிங்கில், திட்டமிடலில் நேர்மையாக உண்மையாக இருக்கணும். கேதுன்னா சிக்கனம், கஞ்சத்தனம் கூட சொல்லலாம். அப்போ சிக்கனமாக இருப்பீங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் கேது ஒரு இடத்த பார்க்கும்போது அதனால ஒரு அனுபவம் கிடைச்சி, அதனால ஒரு படிப்பனை கிடைச்சி ஒதுங்குவீங்கன்னு அர்த்தம். 7ல் ராகு, தாம்பத்தியம் நல்லா இருக்கும், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனோ விட்டு கொடுக்கணும். ஏன்னா ராகுன்னா தலை, கேதுன்னா வாள். எங்கேயாவது தலையும் வாழும் ஒட்டுமா? ஒட்டாது. அப்போது நிறைய விஷயங்களில் கணவன் மனைவிட்ட விட்டு கொடுத்துடணும், அல்லது மனைவி கணவன்கிட்ட விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுக்கலன்னா யாராவது லட்சத்தில் ஒருத்தருக்கு டைவர்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் வர வேண்டாம், எல்லாரும் நல்லா இருங்க. ஆனால் ஒரு ஜோதிடர் வழிகாட்டுறது என்னுடைய கடமை. அதே மாதிரி உங்கள் சம்மந்தியாக இருந்தால் விட்டு கொடுக்கணும், கௌரவம் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்ட்னர் தொழில் பண்ணுறேன், 3 பேர் 4 பேர் சேர்ந்து பார்ட்னர் தொழில் பண்ணுறேன்னா விட்டு கொடுக்கணும். அல்லது கம்பெனிகளில், கடைகளில், நிறுவனங்களில் தொழிலாளி முதலாளிகிட்ட விட்டு கொடுக்கணும், முதலாளி தொழிலாளிகிட்ட கொடுக்கணும். அரசு அலுவலகங்களாக இருந்தால் அதிகாரி கீழ் ஸ்டாஃபுகளுக்கு விட்டு கொடுக்கணும், கீழ் ஸ்டாஃபு அதிகாரிகளுக்கு விட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த ராகுக்கு அது 1.5 வருஷம் இருப்பாங்க. இதை சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது இல்லை. ரைட். அடுத்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கலாமா சார்னா சனி இருக்கலாம். அசம சனியாச்சே சார், ஆமாம். ஆனால் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தானே, சனி தானே. 6க்குடைய போய் 8ல் கெட்டு போகிறாரு. அப்போ கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம். அப்போ சனி தீர்க்க ஆயுளை கொடுப்பாரு. ஆனால் 8ல் இருக்கும்போது கடன் கிடையாது, எதிரி இல்லை, மறந்துடாதீங்க. உங்களுக்கு எதிரி கிடையாது. வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் உடல்நிலையை கவனித்து பார்த்துக்கணும். 8 அப்படின்னா யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடம். அங்கே சுக்கிரன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? மோஷன் போகிற இடத்துலையோ யூரின் போகிற இடத்துலையோ ஒரு அரிப்பு, கட்டி, கொப்பளம், டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். மெயினாக கர்ப்பிணி பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் கூட யூரினரி இன்ஸ்பெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். வேறு பெரிய பாதிப்பு வராது. 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறது நல்லது தான், தப்பு இல்லை. குரு 11ல் இருக்கார். இது மிகப்பெரிய யோகம், பெரிய யோகம். பாருங்க, சூரியன் 9, 10ல் இருக்காருன்னு. சூரியன் ஒன்றே போதும். 10ஆவதுக்கு குரு உங்களுக்கு யாரு? 11ஆம் இடத்துல போய் குரு இருக்கார். 11ஆம் இடம் என்பது ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அந்த இடத்துல குரு இருக்கும்போது லாபம் லாபம் லாபம், வெற்றி வெற்றி வெற்றி, அனைத்து விதமான ஆசைகள் நிறைவேறும். 11ஆம் இடத்துலேருந்து அந்த கிரகம் குரு உங்களுக்கு யாருன்னா 5ஆம் வீட்டு அதிபதி. அவரே திரும்ப அந்த 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே யோகம். இந்த வீட்டு அதிபதி இந்த வீட்டை பார்த்தா அதை விட யோகம். அப்போ உங்கள் பிள்ளைங்களால யோகம், உங்கள் அப்பானால யோகம், உங்கள் தாத்தானால யோகம், பூர்வீகத்தினால யோகம். இப்படி யோகங்கள் கொட்டி கிடக்குது. செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடாது தான். அதுவும் இப்போ நகர்ந்துருவார். நகர்ந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அடிக்குது யோகம் உங்களுக்கு தான். அஷ்டமச்சனியில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும், இட மாற்றம் உண்டு. நான் சொன்ன மாதிரி உடல் நிலையில் கவனம். ராகு கேது இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகணும், கெட்டு போக மாட்டீங்க. சிம்ம ராசிக்காரங்க 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். வரவு செலவில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஸில் இருக்கிற, போக்குவரத்தில் இருக்கிறவங்க, வண்டி வாகனத்தில் கவனம். நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடை பண்ணுங்க.
இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.